இன்றைய சிந்தனை. பொதுவாக ஜாதக ரீதியாக நாங்கள் 2 ஜாதகங்களை இணைக்கிற பொழுது திருமண பொருத்தம் என்று சொல்கின்றோம். அந்த திருமண பொருத்தத்துக்காக ஜாதகங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே முக்கியமான 2 விடயங்கள் கிரக நிலையிலே அவதானிக்கப்பட வேண்டும். ஒன்று செவ்வாய் தோஷம், இன்னொன்று கடத்திரஸ்தானம், லக்கினாதிபதி, மாங்கல்யஸ்தானாதிபதி. இந்த 3 கிரகங்களுடைய நிலைகள். இந்த ஜாதக அமைப்பிலே பொதுவாக இந்த செவ்வாய் தோஷம் என்பது ஒருவருக்கிருந்து ஒருவருக்கு இல்லாமல் இருக்கின்ற பொழுது அது கொஞ்சம் திருமண வாழ்க்கையிலே பின்பகுதிகளிலே பிரச்சனைகளை, பிரிவுகளை, சிக்கல்களை கொடுத்து விடுகின்றது. 2 பேருக்கும் செவ்வாய் தோஷம் இருந்துவிட்டால் எந்த பிரச்சனைகளும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஒரு சில ஜாதகங்களிலே ஒருவருக்கு செவ்வாய் இருந்து ஒருவருக்கு செவ்வாய் இல்லாமல் இருந்தாலும், இல்லது மற்றவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருந்து இன்னொருவருக்கு செவ்வாய் இல்லாமல் இருந்தாலும் அது பிரச்சனையான நிலையை கொடுக்கும். அதே சமயம் 2 பேருக்கும் செவ்வாய் தோஷம் அது எந்த இடத்துல இருந்தாலும் தோஷமாக இருந்தால், அதாவது லக்கினம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களிலே செவ்வாய் அமர்ந்திருந்தால் அது தோஷ நிலையாகும். அதே போன்று இயல்பாக ஒரு ஆண் ஜாதகத்திலும் சரி, பெண் ஜாதகத்திலும் சரி, ஒரு ஜாதகத்திலே செவ்வாய் தோஷம் இருந்தால் மறு ஜாதகத்திலே அந்த ஜாதகருடைய செவ்வாயிலிருந்து மறு ஜாதக செவ்வாயும் தோஷ நிலையிலே அமைய வேண்டும். உதாரணமாக இப்பொழுது ஆண் ஜாதகத்திலே 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த 7ஆம் இடத்து செவ்வாய் பெண் ஜாதகத்திலே அந்த 7ஆம் இடத்து ராசியிலிருந்து 2ஆம் இடத்திலோ, 4ஆம் இடத்திலோ, 7ஆம் இடத்திலோ, 8ஆம் இடத்திலோ இருந்தால் அது சமதோஷமாக கணிக்கப்படுகின்றது. எனவே இந்த செவ்வாய் தோஷம் மிக முக்கியத்துவம் பெறுவதாக அமைகின்றது. அதை சரியான முறையிலே நாங்கள் கணித்து கொண்டோமானால் இன்னல்கள், சிக்கல்கள் அமைய வாய்ப்புகள் இல்லை. இயல்பாக ஜாதகத்திலே லக்னாதிபதி என்று சொல்லப்படுகின்ற லக்னகாரகன் மரபு நிலை பெறாமல் நல்ல கேந்திர பலங்களோடு இருப்பது மிக முக்கியமானது. அதேபோன்று குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் இடம், கடத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7ஆம் இடம், இவை 2ம் மிகவும் முக்கியமாக இந்த அதிபதி கிரகங்கள் மரபு நிலைகள் இல்லாமல், நீச நிலைகள் இல்லாமல் இருப்பது திருமண வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்லும். அதேபோன்று பெண்களுக்கு 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தானம் என்று சொல்லப்படுகின்றது. 8ஆம் இடத்து அதிபதியும் ஸ்திரமாக இருப்பது மிகவும் நன்மைகளையும் அனுகூலங்களையும் கொடுத்துவிடும். எனவே இந்த நிலைகளை நன்கு அவதானித்தாலே கிரக நிலையிலே பெரும்பாலான பிரச்சனைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதை விடுத்து கிரகபாவம் என்று சொல்லி கிரகங்களை கூட்டி கழிப்பதிலே எந்த பிரயோஜனங்களும் இல்லை. இதுதான் அங்கே ஜாதக கிரக நிலையிலே முக்கியமாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டியது. அந்தந்த அதிபதிகள் சரியாக மறைவு நிலை பெறாமல் ஸ்திரமாக இருந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் வராது. செவ்வாய் தோஷத்தை தவிர வேறு எந்த பிரச்சனைகளும் பெருமளவிலே பாதிப்புகளை கொடுப்பதில்லை. எனவே செவ்வாய் தோஷமும் சமனாக அமர்ந்துவிட்டால் இந்த கிரக நிலைகளிலே உன்னதமான நல்ல பலங்கள் அமைந்து விடுகின்றன வாழ்க்கையிலே. அதாவது லக்னம் இருவருக்கும் நேர்கோடுகளிலே அமைவதும் மிகச்சிறப்பு, லக்ன பசியம் அமைவதும் மிகச்சிறப்பு, லக்னாதிபதிகள் இருவருக்கும் நல்ல ஸ்தான பலம் பெற்றிருப்பதும் சிறப்பு. இந்த அமைப்புகள் சிறப்பாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகர்களுடைய வாழ்க்கை இன்பமாக, இங்கிதமாக, இனிமையாக அமைந்துவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எனவே பொருத்தம் பார்க்கின்ற பொழுது அதை சார்ந்த ஜோதிடர்கள் இதை நன்கு கவனித்து செயல்பட்டால் பல திருமணம் தடைப்படுகின்றவர்கள், திருமணம் தாமதப்படுகின்றவர்களுக்கெல்லாம் இந்த நிலைகளை உற்று கவனித்தால் சுலபமாக அந்த திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்க முடியும். அதை சரியாக ஆய்வு செய்து முறையாக கணித்து பார்ப்பதிலே வல்லமை பெற்றிருக்க வேண்டும். நன்றி.